தினமும் ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன் சகோதரனுக்கு உதவி செய்வீராக, அவர் அநீதி செய்பவராக இருப்பினும் சரியே, அநீதம் செய்யப்பட்டவராக இருப்பினும் சரியே. ஒரு மனிதர், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அநீதி இழைக்கப்பட்டிருப்பின் நான் உதவி செய்வேன். ஆனால் அவர் அநியாயம் செய்பவராக இருப்பின் அவருக்கு நான் எப்படி உதவுவது என்று கேட்டபொழுது நபி அவர்கள் கூறினார்கள், அவரை அநியாயம் செய்வதை விட்டும் தடுப்பீராக, அதுதான் அவருக்கு நீர் செய்யும் உதவியாகும். அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது முஸ்லீமான மனிதர்கள் எல்லாமே நமக்கு சகோதர சகோதரிகள் தான். அப்படி நம்ம சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க ஒரு அநியாயம் செய்பவராக இருந்தாலும் சரியே, அவங்க அநீதி இழைக்கப்பட்டவராக இருந்தாலும் சரியே அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மனிதர் அவங்கள்ட்ட வினவராங்க, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க அநீதம் இழைக்கப்பட்டா இருந்தால் நான் உதவி செய்கிறேன், அநியாயம் செய்பவராக இருந்தால் நான் எப்படி உதவி செய்கிறது அப்படின்னு கேட்டபொழுது நபி அவர்கள் சொல்கிறாங்க, அவங்கள அநியாயம் செய்வதை விட்டு நீங்கள் தடுங்க, அதுவே அவர்களுக்கு செய்கிற நீங்கள் பெரிய உதவியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முஸ்லீம் மக்கள் ஒரு அநியாயம் செய்கிறாங்க நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள நம்ம திட்டவோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்கள நம்ம தடுக்கணும். அந்த மாதிரி செய்யாதீங்க, தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக தடுக்கணும்னு சொல்லிட்டு நபி அவர்களே சொல்லியிருக்காங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏதாவது ஒரு அநியாயம் நம்ம கண் முன்னாடி நடந்ததுன்னா, முஸ்லீம் மக்களுக்கு அநியாயம் செய்ய நினச்சாங்கன்னா அவர்களுக்கு நம்ம அநியாயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் நமக்கு சகோதர சகோதரியாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.